சீஸ் கிச்சன் கிளிக் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இன்றைக்கி வந்து ஒரு ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். முட்டை 65. முட்டையில் 65 ஆமாங்க. ஆக்சுவலாக முட்டையில் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா கிறிஸ்பியாக மசாலா போட்டு சூப்பராக இருக்கும். இந்த முட்டை 65 வந்து எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சீஸ் கிச்சனுக்கு. லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் இந்த ரெசிபியை ஷேர் பண்ணி விடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பவுலில் எக் ஒயிட்ஸை வந்து கட் பண்ணியிருக்கேன், அதை வந்து சேர்த்துக்கிறேன். எக் 65க்கு வந்து எக் ஒயிட்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. இதில் ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன், பெப்பர் பவுடர், மஞ்சள் பொடி, அதுக்கப்புறம் ஜீரா பவுடர், உப்பு, இஞ்சி பூண்டு விழுது, அதுக்கப்புறம் தயிர், அதுக்கப்புறம் கொத்தமல்லி மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போது இதில் வந்து அரிசி மாவு, கடலை மாவு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுவேன். இது வந்து நல்லா திக்காக வரணும். நல்லா இந்த அளவுக்கு வந்து திக்காக இருக்கணும். இப்படி வந்து பிடிக்கும் போது இப்படி பிடிச்சி ஈஸியாக பால்ஸ் மாதிரி பிடிச்சி எண்ணெயில் போடுற அளவுக்கு திக்காக இருக்கணும் இந்த மாதிரி. இப்போது இதை வந்து ஃப்ரை பண்ண போகிறோம். எண்ணெய் சூடாயிடுச்சு. இந்த மாதிரி குட்டி குட்டி பால்ஸ் மாதிரி போட்டுக்கலாம். நல்லா ஃப்ரை ஆகணும். தாளிப்பு மாதிரி ஒன்று அதுக்கு பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக தாளிப்பு மாதிரி பண்ணால் ஒன்றுமே நல்லாயிருக்கும். இது ஆப்ஷனல் தான். இதில் வந்து நான் பூண்டு சேர்த்துக்கிறேன், அதுக்கப்புறம் கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். இதில் கொஞ்சோண்டு, ரொம்ப இல்லை, கொஞ்சோண்டு டொமேட்டோ கெச்சப் போட்டுக்கிறேன். கொஞ்சோண்டு தான், ரொம்ப கிடையாது. அப்புறம் இந்த வறுத்த எக் 65, அப்புறம் கொத்தமல்லி. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அவ்வளோதாங்க, முட்டை 65 ரெடி ஆகிடுச்சு. நாங்கள் வந்து இதை டீயோடு சாப்பிட போகிறோம். சூப்பராக இருக்கும், கிறிஸ்பியாக டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் உங்களை சீக்கிரமாக அடுத்த வீட்டில் சந்திக்கிறேன். வணக்கம். இருங்க, எங்கே போகிறீங்க? இந்த 2 வீடியோஸும் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். கிளிக் பண்ணி பாருங்கள்.